இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பசங்க பாட்டு. வங்கி மேல் அதிகாரியான முனுஷ்காந்த், வித்யா பிரதீப் தம்பதியர் தங்களது மகனுடன் சென்னையில வசித்து வருகிறார்கள். அதே போல என்ஜினியரான கார்த்திக் குமார், பிந்து மாதவி தம்பதிக்கும் ஒரு மகள் இருக்கிறார். இருவர்களும் சென்னையில வேறொரு பகுதியில வசித்து வருகிறார்கள். இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால், முனுஷ்காந்த் கார்த்திக் குமாரோட குழந்தைகள் இருவருமே வழக்கமான குழந்தைகளை விட ரொம்பவும் சுட்டித்தனம் செய்பவர்கள். ஒரு நிமிடம் கூட இவர்களை பிடித்து நிற்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சுட்டித்தனம் செய்பவர்கள். இதனால் இவர்கள் குடியிருக்கும் இடம் மட்டுமின்றி படிக்கும் இடத்திலும் பிரச்சனை வருகிறது. இதனால் வேறு வழியின்றி குடும்பத்துடன் பல இடங்களுக்கு மாற்றலாகி செல்வது இவர்களது குடும்பத்தின் வழக்கமாகி விடுகிறது. இந்த நிலையில தாம்பரம் அருகில இருக்கும் பள்ளியில சேர்ப்பதற்காக குடும்பத்துடன் அங்கு குடிபெயர்கிறார் முனுஷ்காந்த். அதே குடியிருப்புக்காக கார்த்திக் குமாரும் தனது குடும்பத்துடன் வருகிறார். இவர்கள் குடிவரும் அதே அபார்ட்மெண்டில் குழந்தைகளுக்கான மனநல மருத்துவராக இருக்கும் சூர்யா தனது மனைவி அமலாபால் மற்றும் குழந்தைகள் இருவருடன் வசித்து வருகிறார். வெவ்வேறு இடங்கள்ல சுட்டித்தனம் செய்து கொண்டிருந்த குழந்தைகள் ஒரே அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் நண்பர்களாகி விடுகிறார்கள். இங்கு இவர்களது சுட்டித்தனம் இன்னும் அதிகமாகிறது. இதனால் அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கும் அனைவரும் அவர்களை காலி செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் முனுஷ்காந்தும் கார்த்திக் குமாரும் தங்களது குழந்தைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடுவதாக சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துகிறார். இந்த விஷயம் சூர்யாவிற்கு தெரிந்ததும், டாக்டர் ஆனதான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து கூறுகிறேன் என்று முனுஷ்காந்த் கார்த்திக் குமாரிடம் இருவரிடமும் சொல்கிறார். ஆனால் சூர்யாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் குழந்தைகளை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஹாஸ்டலிலும் தங்களது சுட்டித்தனத்தால் அங்கிருந்து தப்பித்து தங்களது வீடுகளுக்கே வந்துகிறார் குழந்தைகள். பின்னர் சூர்யாவுடன் அந்த குழந்தைகள் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில அந்த குழந்தைகளுக்குள் இருக்கும் பிரச்சனையை சூர்யா கண்டறிந்து அவர்களது திறமைகளை எப்படி வெளிக்கொண்டிருந்தார், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களிடம் இடைவெளி எப்படி சரியானது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த படத்தின் முதன்மை கதாபாத்திரத்துல பேபி வைஷ்ணவி, நயனா, நிஜேஷ், அபிமன் ஆகிய குழந்தைகள் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கேமரா முன் எந்தவித பயமும் இன்றி பல படங்கள் நடித்தவர்கள் போல் மிகவும் திறமையாக நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக முனுஷ்காந்த், கார்த்திக் குமார் ஆகியோரின் பிள்ளைகளாக வருபவர்கள் குழந்தைக்குண்டான சுட்டித்தனத்துடன் நடித்து அழகாக ரசிக்க வைக்கிறார்கள். முந்தைய படங்கள்ல காமெடி வேடத்துல நடித்த முனுஷ்காந்த் இந்த படத்துல கோட் சூட்டுடன் ஒரு உயர் அதிகாரியாகவும் அதே நேரத்துல பொறுப்பான அப்பாவாகவும் நடித்திருக்கிறார். பெரிய அதிகாரியாக இருந்தும் சிறு சிறு பொருட்களை திருடும் போது காமெடியில ரசிக்க வைக்கிறார். இவருக்கு மனைவியாக வரும் வித்யா பிரதீப் அழகாக இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு அம்மாவாக பாசம் காட்டுவதிலும் அவர்களை பிரியும் நேரத்துல கண்ணீர் விடுவதுமாக நடிப்பில் அழுத்தம் பதிக்கிறார். அதே போல கார்த்திக் குமார், பிந்துமாதி ஆகியோரும் இளம் தம்பதிகளாக நம் மனதில் அழகாக பதிகிறார்கள். இவர்களுடைய நடிப்பும் மெச்சும்படி இருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு வரும் சூர்யா மனநல மருத்துவராகவும் குழந்தைகளை கவரும்படியும் அழகாக நடித்திருக்கிறார். பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்துல 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாக நடித்திருக்கும் சூர்யாவுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். அதே நேரத்துல அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறி இருக்கிறார் என்பது திரையில அழகாக பளிச்சிருக்கிறது. இவருக்கு மனைவியாக வரும் அமலாபாலும் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆசிரியராக வரும் இவர் குழந்தைகளுக்கு வித்தியாசமான முறையில் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் விதம் ரசிக்க வைக்கிறது. முழுக்க முழுக்க பசங்களை வைத்து ஒரு படத்தை இயக்குவது என்பது பாண்டியராஜுக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்த படத்திலும் தான் ஒரு திறமையான இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதிகமாக சேட்டை செய்யும் குழந்தைகள் நோயாளிகள் அல்ல, அவர்களுக்குள்ள திறமைகள் இருக்கின்றன. அவற்றை பெற்றோர்கள் சரியான முறையில் கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். மாறாக அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது என்பதை இந்த படத்துல அழகாக சொல்லி இருக்கிறார். இன்றைய நகரத்து குழந்தைகளோட உலகம் அவர்கள் பயிலும் கல்வி முறை பற்றியும் அதில் எந்த கல்வி முறை சிறந்தது என்பது பற்றியும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞான உலகத்துல ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளமாக இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர். அளவான கதாபாத்திரங்கள், அழுத்தமான வசனங்கள் என படத்தை அழகாக நகர்த்தி சென்றிருக்கிறார். கதைக்கு பக்கபலமாக பாலசுப்ரமணியனோட ஒளிப்பதிவு அமைந்திருக்கிறது. இவருடைய ஒளிப்பதிவுல காட்சிகள் ஒவ்வொன்றும் கச்சிதமாக இருக்கின்றன. ஆரோல் கோரலி இசையில மென்மையான இசைகள் கதையோடு ஒன்று வைக்கிறது. பாடல்களும் ரசிக்கும் விதமாக இருக்கின்றது. மொத்தத்துல பசங்க பாட்டு குடும்பத்துடன் ரசிக்க வேண்டிய படம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.